Hi, Abba. வணக்கம். என்னோட பேர் Sagaya Anand. இந்த கற்போம் கற்பிப்போம் நிகழ்ச்சி மூலிமா உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் கம்பெனியில் கார்பரேட் ஷெஃபாக இருக்கேன். இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு இந்த உணவுத்துறையை பற்றியும் ப்ளஸ் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வெர்டிக்கல் இருக்குது, எப்படிலாம் நம்ம வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி உள்ள டெவலப் ஆகலாம், எப்படி நம்ம வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி உள்ளே வரலான்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம். இந்த ஃபீல்டில் நான் எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் ஒர்க் பண்ணியாச்சு. லீ ராயல் மெரிடியனில், இன்டர்கான்டி குரூப்பில், ப்ளஸ் நம்மளோட கேட்டரிங் செக்டாரில், சொடாக்ஸோவில், காம்பஸ் குரூப்பில், இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் கேட்டரிங் கம்பெனிஸில் எல்லாத்தையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து நிறைய வெர்டிக்கல் பார்க்கலாம், நிறைய விஷயங்களில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளே வர எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதோ, இல்லை நம்மளால் வந்து மற்ற லாங்குவேஜ் பேச முடியாதோ, இல்லை மற்ற லாங்குவேஜ் நம்ம எப்படி கற்றுக்கிறது, இதெல்லாம் பற்றி ஒரு பெரிய பயம் இருக்கும். பட் ஆனால் இந்த தொழில்துறையில் நீங்கள் வந்த பிறகு மற்ற எல்லா விதமான லாங்குவேஜஸும் உங்களோட ஹிந்தி லாங்குவேஜ், இங்கிலீஷ், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் இந்த தொழிலில் வந்த பிறகு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டில் வந்து பெஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அடுத்தது வந்து ஹெல்த் கேருக்கு அடுத்தது ஃபுட் இண்டஸ்ட்ரி உள்ளே நீங்கள் வர்றதுக்கு ஈஸியான ஒரு ரூட் மேப் எது அப்படின்னா, உங்களோட பேசிக் எஜுகேஷன் டிப்ளமா படிச்சிருக்கலாம், இல்லை கிராஃப் கோர்ஸ் பண்ணிருக்கலாம். கிராஃப் கோர்ஸ் டிப்ளமா பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, நீங்கள் கிராஃப் கோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10th முடிச்சிருந்தால் போதும். டிப்ளமா பண்ணுறதுக்கு 12th முடித்தா போதும். இல்லை பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது பண்ணுறதுக்கு ஒரு 12th முடித்தா போதும். இந்த 3 பண்ணால் நீங்கள் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி உள்ள ஈஸியாக வந்துடலாம். ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு பேசிக் எஜுகேஷனோடு வந்தீங்கன்னா தான் உங்களோட அடுத்த முன்னேற்றம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த பொசிஷனில் மேலே போய் உங்களோட வாழ்க்கையை வந்து மேலே உயர்த்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர இஷ்டப்படுறவங்க எல்லாருமே பண்ண வேண்டிய 2 விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம், டெடிகேஷனாக வேலை செய்யணும், டெடிகேஷனாக கற்றுக்கணும். ரெண்டாவது விஷயம், கட்டாயமாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு உள்ளே வரணும். இதே இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனால் பாதி கட்டத்துலேயே அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா விட்டுட்டு போன பிறகு ரொம்ப நாள் கழித்து திருப்பம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பட் வர முடியல. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு வாழ்க்கை தரும், எல்லாத்தையுமே இது தரும். கட்டாயமாக இந்த இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து அனுபவிச்சிருக்கோம். ரெண்டாவது, வெர்டிக்கல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது இன்றைக்கி உலகத்தரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம். ஆஃப்டர் கொரோனா கட்டாயமாக எல்லாரும் பார்த்த ஒரே விஷயம், ஃபுட் இண்டஸ்ட்ரி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட மேக்ஸிமம் க்ரோ பாயிண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரிலையும் அக்ரோ ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நீங்கள் முதல்ல படித்த ஒரு 1 இயரோ 3 இயர்ஸோ முடித்த உடனே நீங்கள் முதல்ல உங்களை டிசைட் பண்ணுங்கள், எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் அனலைஸ் பண்ண போகிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறீங்க. ப்ரொடக்ஷனுக்கு வர போகிறீங்களா, இல்லை சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போக போகிறீங்களா, இல்லை ஹவுஸ் கீப்பிங் போக போகிறீங்களா, இல்லை ஃப்ரண்ட் ஆஃபீஸ் போக போகிறீங்களா. நீங்கள் படிக்கிற காலகட்டத்திலேயே அதை வந்து ரைட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் நான் போக போகிறேன், இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் எங்கே வேணால் நீங்கள் மிதக்கலாம், எங்கே வேணால் பறக்கலாம், எந்த நிலத்தில் வேணால் போய் இறங்கி வேலை செய்யலாம். ரெண்டாவது, இந்த இண்டஸ்ட்ரியில் படித்தவங்க மட்டும்தான் வெளியூரில் போகிறதுக்கு ECNR ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ECNR ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் உங்களுக்கு எமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு கேட்டரிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் ஃபஸ்ட்டு கிடச்சிரும். 1. ரெண்டாவது விஷயம், நீங்கள் எந்த பேங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணாலும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்காக கேட்டரிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2% கட்டாயமாக லோன் தந்தே ஆகணும். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டரோட யோஜனா சபையில் அதான் சொல்லியிருக்காங்க.
நீங்கள் முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, காலேஜ் முடிச்சோடனே எத்தனை ட்ரைனிங் போக போகிறீங்க, எந்தெந்த ஹோட்டலுக்கு ட்ரைனிங் பண்ண போகிறீங்க, அந்த ட்ரைனிங்கில் என்னென்ன பண்ண போகிறீங்க, அந்த ட்ரைனிங்லேருந்து என்னென்ன கற்றுக்க போகிறீங்க, இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டார்டிங் டைமில் இருந்தே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரூட் மேப் கொடுக்கும். அந்த ரூட் மேப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக போகலாம். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் இருக்குதோ அது மட்டும்தான் உங்களை வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓவோ இல்லை ஒரு கம்பெனியோட கார்பரேட் ஷெஃபாவோ இல்லை ஒரு கம்பெனியோட ஜிஎம்மாவோ உங்களை ஈஸியாக உயர்த்தி எடுத்துன்னு போகும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு கற்றுக்கினீங்களோ அந்த கற்றுக்கின விஷயத்த செயல்முறையில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை செயல்படுத்தி பார்க்கணும். செயல்படுத்தி பார்க்காம கற்றுக்கின விஷயத்த நீங்கள் மட்டுமே வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அது நடக்கவே நடக்காது. மூணாவது முக்கியமான விஷயம், டிசிப்ளின் கம் ஆன் ஒர்க் ஷாப். நீங்கள் ஒர்க் ஷாப்பில் எந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறீங்க, கிச்சனில் வேலை செஞ்சாலும் சரி, சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி, ஹவுஸ் கீப்பிங் ரூம்ஸில் வேலை செஞ்சாலும் சரி, ப்ரொடக்ஷன் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணாலும் சரி, உங்களோட ஆக்சுவல் டிசிப்ளின் என்னவோ அதை ரைட்டாக கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயமாக ஒரு சாதாரண ஃபுட் கிங் மாதிரி ஒரு சாதாரண இட்லி விற்றவங்களோட பையன் வந்து ஒரு பெரிய ஃபுட் கிங் கம்பெனியோட சிஇஓவாக ஆகலாம். இல்லை சாதாரணமாக ரோட்டில் சிக்கன் விற்றுன இந்த கேஎஃப்சி கென்டக்கி ஃப்ரை சிக்கன் வந்து இன்றைக்கி வேர்ல்டு பெஸ்ட்டு ஃப்ரை சிக்கன் ஆகலாம். ஸோ வந்து இவங்க எல்லாருமே எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா டிசிப்ளைன்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ டிசிப்ளைன் எங்கே கிடைக்குதோ, டிசிப்ளைன் எங்கே நீங்கள் தொழில் கற்றுக்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் உங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போதே ரைட்டாக இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும், இவங்கக்கிட்ட இப்படி தான் பேசணும். கஸ்டமர்ஸ், காந்தி சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து எப்போவுமே நம்மளோட கடவுள் மாதிரி. ஸோ அவங்க முன்னாடி நம்ம நிற்கும் போது எப்படி பேசணும், நம்மளோட சீனியர்ஸ் முன்னாடி, மேனேஜர்ஸ் முன்னாடி நிற்கும் போது எப்படி பேசணும், இந்த விஷயத்த நீங்கள் உங்களோட ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்லேருந்தே கற்றுக்கினீங்கன்னா உங்களோட ஸ்கோப் வந்து இந்த தரையில் இருக்காது, வானத்தையும் தாண்டி போகலாம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய பேர் உதாரணமாக இருக்கிறாங்க. சாதாரண ஒரு சர்வீஸ் பாய் வந்து இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி, சவுத் ஏஷியாவோட ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி ஓபராய் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட சிஇஓவாக இருக்கார். ஸோ வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பிரச்சனை கிடையாது, நம்ம எங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ, எவ்வளோ நம்மளை வந்து நம்ம கற்றுக்கின விஷயங்கள், நல்ல விஷயங்களை எந்த அளவுக்கு கொண்டு வெளியில் வரோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட வாழ்க்கை தரம் மாறுது. உலகத்தரத்தில் இன்றைக்கி வந்து ஷெஃப்ஸோட ஜாப் ப்ரொஃபைலோ, இல்லை ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு F&B மேனேஜரோட ஜாப் ப்ரொஃபைலோ, இல்லை ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிற ஒரு ஹவுஸ் கீப்பிங் எக்ஸிக்யூட்டிவோட ஜாப் ப்ரொஃபைலோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு கூகுள்லையோ இன்டெல்லையோ வேலை செய்கிற ஒரு சீனியர் கீ மேனேஜரோட ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏன் மாறுச்சு அப்படின்னா நம்மளோட உணவுத்துறையோட வளர்ச்சி அப்படி இருக்குது, நம்மளோட உணவுத்துறையோட பரிமாணங்கள் அப்படி மாறி இருக்குது. நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு டிப்ளமா ஹோல்டர்னா டிப்ளமாவில் பல விஷயங்களான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, உங்களோட ஹவுஸ் கீப்பிங் செக்ஷன்ஸ் இருக்குது, உங்களோட ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஹோட்டல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஹோட்டல் மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஹோட்டல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸை நம்ம வந்து டிப்ளமாவில் படிச்சுட்டு நீங்கள் வரீங்க. அப்போ படிச்சு வரும்போது உங்களுக்கு அதுக்குண்டான தகுதியும் அதுக்குண்டான திறமையும் அறிவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அதை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் உங்களுக்கு ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் கிராஃப் கோர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. கிராஃப் கோர்ஸ்ன்ற விஷயம் நீங்கள் எந்த பர்டிகுலர் சூஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற 4 மேஜர் டிபார்ட்மெண்ட்டில் சூஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்து அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி 1 இயர் 1.5 இயர் படிச்சுட்டு அது மூலயமாவும் நீங்கள் உள்ளே வரலாம். இல்லை டிகிரி நான் படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறவங்க பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க, A.H.M.A படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் கேட்டகரியிலையோ ஒரு சூப்பர்வைசர் கேட்டகரியிலையோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி காலகட்டத்தில் கட்டாயமாக ஒரு மினிமம் எஜுகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் கட்டாயமாக தேவைப்படுது. ஸோ இந்த மினிமம் குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட்டான காலகட்டங்கள் இந்த மே மாதம் ஜூன் மாதத்தில் ரைட்டான இன்ஸ்டியூட்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு எந்தெந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் நிறைய உங்களுக்கு உங்களோட மார்க்குக்கு மதிப்பு கொடுத்து உங்களோட ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் ரைட்டாக கால்குலேட் பண்ணி போனீங்கன்னா உங்களோட லைஃப் டைம் நல்லாயிருக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்தியாவில் சம்பாதிக்கலாம். இன்றைக்கி இந்தியன் ஷெஃப்ஸ்க்கு, இந்தியன் ஹோட்டலியர்ஸ்க்கு வந்து வேர்ல்ட் மார்க்கெட் வந்து பயங்கர நல்ல ஒரு மரியாதை கொடுக்குது. ஏன் நல்ல மரியாதை கொடுக்குதுன்னா, வேர்ல்ட் மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்டாமினா லெவல் ரொம்ப ஹை. நம்மளோட நாலேஜ் ஆஃப் குலினரி, குக்கிங், நம்ம நாலேஜ் ஆஃப் ஃபுட் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இந்தியா வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் கண்ட்ரி. நம்மளோட ஃபுட் வந்து ஓவரால் இட்ஸ் அ ஹியூஜ் ஃபுட். பார்த்திங்கன்னா ஒரு 26 ஸ்டேட்டோட ஃபுட்டை வந்து நம்ம வந்து எடுத்துன்னு போகிறோம். இப்போது மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபுட்டு அமெரிக்கன் ஃபுட்டு தான், யூரோப்பியன் ஃபுட்டு தான். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சவுத் இண்டியன் ஃபுட் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்லேயே ஒரு 6 or 7 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. நார்த் இண்டியன் ஃபுட்டில் ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது. ஈஸ்ட் இண்டியன் ஃபுட்டில் ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஃபுட்டில் ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்ரி ஃபுட் காட் டிஃப்ரெண்ட் பேலட். தாலி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட சாப்பாட்டில் மட்டும்தான் இருக்குது. தாலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது, விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. வேறு உலகத்தில் எந்த கண்ட்ரிலையும் தாலின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது, தாலின்ற ஒரு விட்டமின் காம்போவும் கிடையாது. ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துன்னு போகும்போது உலகத்தரத்தில் வந்து உங்களோட ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து ரொம்ப பெருசு. நீங்கள் டிப்ளமா படிக்கும் போதே, நீங்கள் டிகிரி படிக்கும் போதே, நீங்கள் வந்து உங்களோட பர்டிகுலராக இப்போ நான் வந்து காலேஜ் முடித்த உடனேயும் நான் வந்து ஷிப்பில் போகணும், நான் காலேஜ் முடித்த உடனேயும் நான் வந்து ஒரு ஏர்லைன்ஸில் சர்வீசஸில் போகணும், நான் காலேஜ் முடித்த உடனே எஃப்எம்சிஜியில் போய் செட்டில் ஆகணும், அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங்கில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணினீங்கன்னா, உங்களோட காலேஜ் படிக்கும் போதே உங்களோட ஐஇடி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங் இதை வந்து ஸ்கோப் பண்ணுறது, எந்த இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரைனிங்கை நீங்கள் மாற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களோட பர்டிகுலராக இப்போ நீங்கள் ஒரு ஷிப்பிங்கில் போக போகிறீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து சென்னையில் வந்து நிறைய ஷிப்பிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நிறைய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸும் இருக்குது சென்னையில். ஸோ இது மாதிரி பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப்டர் யுவர் எஜுகேஷன் மினிமம் 2 years, மினிமம் 3 years குவாலிஃபிகேஷனோட நீங்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா, தெர் ஆர் ஸோ மெனி கைட்லைன்ஸ். கட்டாயமாக அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. இன்றைக்கும் இந்தியாவிலேருந்து குறைஞ்சபட்சம் இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேர் வந்து ஃபாரினுக்கு குலினரி டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இருக்காங்க. குலினரி டிபார்ட்மெண்ட் பெரிய கேட்டு, அது மூலயமா வந்து இந்தியாவிலேருந்து தான் நிறைய எம்ப்ளாயிஸ் போயிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து போகிற ப்ரொஃபைல்ஸும் ரொம்ப நல்ல ப்ரொஃபைல்ஸ்னால வேர்ல்டு லெவலில் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் ஏர்லைன் சர்வீசஸில் கட்டாயமாக இன்றைக்கி நீங்கள் இதை முடித்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய ஏர்க்ராஃப்ட் சர்வீசஸ், நிறைய ஏர்க்ராஃப்ட் இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. அந்த இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் டிப்ளமா கேட்டரிங் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா, அவங்க உங்களுக்கு எப்படி வந்து திருப்பும் ஏர்க்ராஃப்டோட பேசிக் சேஃப்டி, பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸு உள்ளே எப்படி வந்து உங்களோட HACCP ஹைஜீன் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவாங்க. ப்ளஸ் HACCPன்ற ஒரு பெரிய ரோல்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அவங்க வந்து சொல்லி தருவாங்க. அது மூலயமா உங்களுக்கு நிறைய சேஃப்டி கிளாஸஸ் இருக்கும், சேஃப்டி எக்ஸாம்ஸ் இருக்கும். அது மூலயமா நீங்கள் ஏர்லைன்ஸில் போகலாம். எஃப்எம்சிஜியில் போகலான்னா எஃப்எம்சிஜியில் கட்டாயமாக நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, கட்டாயமாக நீங்கள் சர்வீஸில் இருக்கிறவங்க எஃப்எம்சிஜிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பெரிய சான்சஸ் இருக்குது. ஃபுட் மேனுஃபேக்சரிங் சென்ட்ரலைஸ்ட் யூனிட்ஸ் எஃப்எம்சிஜிஸ்குள்ளே போகும்போது கிசான் மாதிரி ஒரு கம்பெனிலேயோ, இல்லை பிரிட்டானியா மாதிரி ஒரு கம்பெனிலேயோ, இல்லை ஹட்சன் மாதிரி ஒரு கம்பெனிலையோ நீங்கள் போகும்போது இது மூலயமா நீங்கள் காலேஜில் முடித்த உடனே ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. இண்டஸ்ட்ரியில் ஒரு மினிமம் 2 years or 3 years நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு எஃப்எம்சிஜிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ப்ளூம் ஆகிறவங்க எங்கே வந்து ப்ளூம் ஆகிறாங்க? ஆஸ்திரேலியாவில் படித்தவங்க, லண்டனில் படித்தவங்க, அமெரிக்காவில் படித்தவங்கெல்லாம் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வந்து தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க, இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வந்து தான் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பிக்கிறாங்க, எஃப்எம்சிஜி யூனிட் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட கன்சம்ஷன் லெவல் ஜாஸ்தி. நீங்கள் கட்டாயமாக நாளைக்கு நான் வந்து சுய தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நாளைக்கு நான் வந்து சுயமாக இந்த தொழிலில் தான் நான் வந்து தனியாக ஒரு நிறுவனம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக காலேஜ் முடித்தோடனே உங்களுக்கு ஒரு 2 years 3 years இண்டஸ்ட்ரி அனுபவம் கட்டாயமாக தேவை. இண்டஸ்ட்ரி அனுபவம் எடுத்துகிட்ட பிறகு தேர் ஆர் மல்டிபிள் பேங்க் லோன்ஸ். கட்டாயமாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பேங்க் லோன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து நிறைய புதுமையான ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம். நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணாலும் திருப்பம் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட க்ரோத் ஆஃப் ப்ரொஃபஷ்னலிசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் கட்டாயமாக போனீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக யூஜி மட்டும் பத்தாது, டிப்ளமா மட்டும் கட்டாயமாக பத்தாது.
உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி இருந்தால் தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் போய்ட்டு உட்கார முடியும். அதுக்கு நீங்கள் வந்து எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை பிஹெச்டி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்து கட்டாயமாக ஒரு மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, காலேஜ் முடித்த உடனேயும் சூட்டாக நீங்கள் அப்பவும் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரே ஜேர்னியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த பிறகு எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணிங்கன்னா யூ வில் பி மோர் பெனிஃபிட்டபிள் அண்ட் இட் வில் பி ஈஸி. உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணுறது ஒரு ஃபுட்டை பற்றியோ இல்லை ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து ஒரு டாக்டரேட் பண்ணுறதுன்றது வந்து நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்மளோட பேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம், உங்களோட தொழிலில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, உங்கள் தொழிலில் எந்த அளவுக்கு ஒரு ஆக்கத்தன்மையோடு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து ஒரு சீரமைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் குலினரி அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஷெஃப்ன்றவங்க இத்தனை சாராம்சங்கள் இருக்கணும். அவர் வந்து இடத்த க்ளீனாக மெயின்டைன் பண்ண தெரியணும், ஹைஜீன் கட்டாயமாக மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி வந்து எல்லாருமே 4 வாட்டி 10 வாட்டி கை கழுவணும் அப்படின்றாங்க. பட் வென் யூ பிகம் அ கேட்டரர், வென் யூ பிகம் அ ஒன் ஆஃப் த பர்சன் இன் த கேட்டரிங் இண்டஸ்ட்ரினா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் யூ நீட் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வேறு வழியே கிடையாது. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் கையை நீங்கள் சோப் போட்டு கழுவி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபுட்டு பண்ணும் போது ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை கட்டாயமாக வாட்ச் பண்ணுவாங்க. எத்தனை வாட்டி நீங்கள் வந்து உங்கள் கையை கழுவுறீங்க, எத்தனை வாட்டி உங்களோட டேபிள்ஸை க்ளீன் பண்ணுறீங்க, எத்தனை வாட்டி உங்களோட வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணுறீங்க, உங்களோட ஃபுட்டை நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட பிளேட்ஸு, உங்களோட ஸ்பூன்ஸு எவ்வளோ க்ளீனாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கிறீங்க, உங்களோட பர்சனல் ஹைஜீன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, உங்களோட பர்சனல் ஹைஜீன் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க, நீங்கள் டெய்லி நெயில்ஸ் கட் பண்ணியிருக்கீங்களா, டெய்லி ஏர் கட் பண்ணுறீங்களா, உங்களோட க்ரூமிங் ஸ்டாண்டர்ட் டெய்லி நல்லா இருக்கா. ஸோ வந்து இந்த விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கம் ஆஸ் த ரியல் ஷெஃப். த ரியல் ஷெஃப்னும் போது டெஃபினெட்லி மார்க்கெட்டில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே போனாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, வேர்ல்டில் எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, யூ வில் ஹாவ் தட் ப்ரவுட். அந்த பெருமை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கட்டாயமாக ஐ விஷ் எவ்ரி ஸ்டூடெண்ட், எவ்ரி குக், எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் கேட்டரர் மஸ்ட் பிகம் அ குட் ஷெஃப். அது எப்படி வரும் அப்படின்னா உங்ககிட்ட தான் வரும். நீங்கள் தான் வந்து அதுக்கு அடுத்தடுத்த ஸ்கோப்பிங் போகணும். உங்களோட பார்வைகளில் தெரியும். நம்மளோட பார்வைகள் தான் நம்ம வாழ்க்கை. நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இவர்கிட்ட இருந்து நல்ல விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னா அந்த விஷயத்தை கட்டாயமாக கற்றுக்குங்க. இவர்கிட்ட கெட்ட விஷயம் இருக்குது, கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த பக்கமே ஒதுங்காதீங்க. இந்த இண்டஸ்ட்ரி கற்றுக் கொடுத்த விஷயம் எனக்கு இதான். உங்கள் எல்லார்கிட்டையும் என்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளோ இல்லை நிறைய புது புது ஐடியாஸும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஐடியாஸ் எந்த அளவு கிடச்சிக்குதோ அதை வந்து தயவுசெய்து எடுத்து செயல்படுத்துங்க. அதே நேரத்தில் இந்த கற்போம் கற்பிப்போம் நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ப்ளூமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இன்றைக்கி வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து வேறு பாதையை நோக்கி போயின்னு இருக்காங்க. 2025 வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆயின்னு இருக்குது. ஒரு வீட்லேயும் கட்டாயமாக ஒரு கேட்டரர் இருப்பாங்க. ஒரு தெருவுலேயும் கட்டாயமாக ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். இதுதான் வந்து 2025ஓட கான்செப்ட், இந்தியன் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த கான்செப்டை நோக்கி நம்ம போவோம். நம்மளுக்கு எல்லா விதமான உணவும் சாப்பிட்லாம். எல்லா விதமான உணவுக்கும் நம்ம வந்து ஒரு சரியான பரிமாற்றத்தில், ஒரு ஹைஜீனான ஒரு இடத்துல, க்ளீனான ப்ரொசீஜரில் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. தேங்க்யூ.